பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் ஒரு பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள். என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் ஒரே மகளாக பிறந்தவள். என்னுடைய 3வது வயதில் சிறு பிள்ளையாயிருக்கும் பொழுது என் தகப்பன் என்னை விட்டு பிரிந்து என் தாயை விட்டும் பிரிந்து போய்விட்டார். பிறகு என் தாய் என்னை தனிமையாக வளர்த்து கர்த்தருடைய கிருபையினாலே படிக்க வைத்தார்கள். நான் 3 வயது குழந்தையாய் இருக்கும் பொழுது நாங்கள் தாம்பரத்தில் எங்களுடைய சொந்த வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 14 அடி நீளமுள்ள பெரிய நல்ல பாம்பு என்னை கடித்து அது ஓடிவிட்டது. குழந்தைக்கு அது பாம்பென்றே தெரியாது. பிறகு என் தாய் மிகுந்த வேதனையோடு என் மகள் இறந்து விடுவாளோ என்ற வேதனையினால ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு நீங்கள் ஜீவன் கொடுப்பீர் என்றால் நான் இந்த குழந்தையை உம்முடைய ஊழியத்துக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே என் தாய் பொருத்தனை பண்ணினார்கள். அப்பொழுது நான் 3 வயது குழந்தையா இருக்கும்போது முதலாக என் ஆண்டவராக இயேசுவை நான் தரிசித்தேன். இயேசு என்றால் யார் என்றே குழந்தைக்கு தெரியாது. இயேசு ஒரு வெளிச்சமா இருக்கிறார் என்றதை மட்டும் என் தாயினிடத்திலே நான் அதை சொன்னேன். என் தாய்க்கு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமானது. என் மகளுக்கு திரும்பவுமாய் தேவன் ஜீவன் கொடுத்தார் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் திரும்பியும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து என்னுடைய 16வது வயதிலே நான் 10வது படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய எக்ஸாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என் தகப்பனை கொள்ளை கொண்டு போன சத்துருவானவன் என்னுடைய ஆகாரத்திலே விஷத்தை கலந்து கொடுத்து அந்த ஆகாரம் உள்ளே போனதும் யோபுக்கு எப்படியாய் எரி கொப்பளங்கள் உடம்பிலே ஏற்பட்டதோ 2000க்கு மேல் எரி கொப்பளங்கள் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் பறிந்தும் எரி கொப்பளங்களினால் பாதிக்கப்பட்டேன். பிறகு 4 நாட்கள் நினைவிழந்து அப்படியே இருந்தேன். 4வது நாள் அதிகாலையில் என் தேவனாகிய இயேசு என்னுடைய அறையில் வந்து தூதன்மாரோடு வந்து என்னை பரிபூரணமாய் தொட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எப்படி டாக்டர்ஸ் பண்ணுவாங்களோ அதை போல புது இரத்தத்தை என் சரீரத்திலே செலுத்தி திரும்பியுமாய் உயிரை கொடுத்தார். திரும்பியும் என் தாய் என்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நாட்கள் கடந்தது. 19வது வயது எனக்கு வரும் பொழுது எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார்கள். என் திருமண நாட்கள் ஆண்டவர் என்னை உபத்திரவத்தின் குகையிலே என்னை அனுமதித்தார். சுற்றிலும் முட்கள், நெரிஞ்சல்கள் எல்லாம் என்னை குத்தத் தொடங்கின. எனக்கு 4 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும் 6 பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பிறகு அதற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையிலே 1978ஆம் ஆண்டு நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் நான் சேர்ந்து கொண்டேன். பிறகு நான் வேலையை தொடங்க ஆரம்பித்தேன். 6வது மகன் பிறந்து பிறகு என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போய்விட்டார். பிறகு நான் என்ன செய்தேன் என்றால் என்னுடைய சர்வீஸை நான் ஒழுங்காக கவனித்து வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய 50வது வயது வரும் பொழுது 1996ஆம் ஆண்டு கர்த்தர் என்னோடு நேரடியாக பேசினார். நீ என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று. நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, நான் இந்த முழு நேர ஊழியத்தை நான் செய்வதற்கு என்னால முடியாது. 6 பிள்ளைகள் இருக்கு, எனக்கு இப்பொழுது 10,000 சம்பளம், இதை நான் விட்டு வந்தால் நான் எங்கு போவேன் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது என் தேவன் சொன்னார், நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னார். பிறகு ஆனால் 50வது வயதிலே வேலையை ரிசைன் பண்ண முடியாது. காரணம், அதுக்கு பென்ஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, இந்த பென்ஷன் எனக்கு வரணும்னா நீங்க உம்முடைய சித்தமா இருந்தால் நீங்க ஒழுங்காக எனக்கு எல்லாவற்றையும்
ஆண்டவரே செயல்பட்டு கொடுங்க என்று சொன்னேன். பிறகு திடீரென்று ஒரு டிவோர்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டரில் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த பென்ஷன் அப்படின்னு, நீங்க 50வது வயதிலே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம், நீங்க எலிஜிபிள் என்று வந்தது. நான் ஆண்டவரை துதித்தேன். கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. பிறகு நான் அதை வேலையை ஆபீஸில் போய் எழுதி கொடுத்து விட்டு ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபடத் தொடங்கினேன். 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் முதலாவது பெரியபாளையம் வெங்கலம் என்கிற கிராமத்துக்கு ஊழியத்துக்கு கிளம்பினோம். நாங்கள் ஒரு டீமாக கிளம்பினோம். பிறகு அதிலிருந்து கர்த்தர் அநேக காரியங்களை செய்தார். அங்கு அநேக பயங்கரமான பிசாசின் கட்டுகள், வேதனைகள், வியாதிகள், விக்கிரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலை செய்தார். இப்படியாய் 1000க்கு மேலான கிராமங்களை சந்திக்க தேவன் இரக்கம் பாராட்டினார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது 2008ஆம் ஆண்டு திடீரென்று எனக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்தது. அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது எங்களுக்கு சரியா தெரியவில்லை. அந்த நேரத்தில் 60 முறை வாந்தி எடுத்தது. என் மகன் நினைத்தான், ஏதோ ஒரு வாந்தி எடுக்கிறாங்க, அம்மாவுக்கு மருந்து கொடுத்தா சரியாயிடும். ஆனால் கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர், அவர் என் மகனிடத்தில் சொன்னார், அம்மாவை உடனே எம்எம் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உடனே அங்க கொண்டு போனதும் அந்த எம்எம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல விசுவாசி டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் ஞான்ராஜ் என்றவர், அவர் பார்த்த உடனே சொன்னாரு, அம்மாவை இன்னும் 5 நிமிடம் தள்ளி நீங்க கொண்டு வந்திருந்தீங்களா உங்க தாயை நீங்க பார்க்க முடியாது. அப்பொழுது என் பிள்ளைகள் எல்லாம் ஓ என்று அழுது, பிறகு சிசியோக்குள்ள என்னை அட்மிட் பண்ணி ஆஞ்சியோ எடுத்து 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததும் கர்த்தருடைய கிருபையினாலே நான் 11 நாளைக்குள்ள நல்ல சுகமடைந்து வீடு திரும்பும்படியாய் தேவன் இரக்கம் செய்தார். நான் சும்மா இருக்கவில்லை. அந்த நாளில் கூட அந்த 4:30 மணி விடியற் காலையில் நான் ஜெபிக்க தான் தொடங்கினேன். பிறகு 3 மாதம் கழித்து அப்படியே ஒரு பிரேயர் செல், ஜெபக்குழு இவைகளை நடத்தும்படியாய் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. இந்த 10 ஆண்டுகளும் கர்த்தருடைய கிருபையினால அநேக பாடல்களை எனக்கு கொடுத்தார். உபத்திரவ குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவது, என்னை கேட்கும் அருமையான நேயர்களே, உபத்திரவம் என்பது சாதாரணம் அல்ல. ஆண்டவர் விரும்புகிறது. சில பேர் நினைப்பாங்க, இது என்ன ஆண்டவர் விரும்புகிறாரு, இதை போயா விரும்புவாரு, இந்த உபத்திரவத்தையா போய் விரும்புவாருன்னு. நிச்சயமா அதன் வழியாய் வரும் பொழுது, குறுகின பாதையில் வரும் பொழுது தேவன் மகிமையாய் அவருடைய ஸ்தலத்துக்கு வெற்றியோடு கொண்டு போவார். பொறுமையோடு சகிக்க, பொறுமையோடு எல்லா அவர் கொடுக்கிற சிலுவையை சுமக்க தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். வெளிப்படுதல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படியாக நான் உன்னை காப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகையினால் அவர் கொடுத்த சிலுவையை நான் நிச்சயமாய் சுமந்துதான் தீர வேண்டும். எனக்கு வேளாம் ஆண்டவரே, நான் கம்ஃபர்டபுளா நல்ல சௌகரியமாவே நான் ரோஜா மலர் மேலதான் நடப்பேன் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. காரணம், அவர் கொடுக்கிறதை பொறுமையோடு ஓட்டத்தை ஓடினால் ஓட்டத்தை நாம் ஜெயத்தோடு முடிக்க முடியும் என்பதற்கு நான் ஜீவனுள்ள சாட்சியாயிருக்கிறேன். தேவன் கடைசியாய் உபத்திரவப்படுகிறவர்களும் கண்ணீர் வடிக்கிறவர்களும் புருஷனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் நான் பேசுகிறது உங்களுக்கு ஆறுதலாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை குறித்து ஒரு சிறு பாடலை என் தேவன் எனக்கு கட்டளையிட்டார். அதை நான் பாட விரும்புகிறேன். அவர் மார்பில் சார்ந்து கொள்ளுவேன், அவர் மார்பில் இளைப்பாறுவேன்,
மோகம் பிரகாசம் அவரின் பாதம் மலர்கள் அவரின் அன்பு கண்ணில் நிறைந்து வழிந்து ஓடும் அவர் மார்பில் சார்ந்து கொள்ளுவேன் அவர் மார்பில் இளைப்பாறுவேன் இரக்கம் கண்ணில் தெரியும் மன உருக்கம் நம்மேலுண்டு உடைந்த உள்ளத்துக்கு துணையாய் நிற்கும் தேவன். அல்லேலூயா. தேவன் மகிமைப்பட உடைந்த உள்ளத்துக்கு அவர் துணையாய் உங்களுக்கு நிற்பார். எதை குறித்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னையே நடத்தின தேவன். 50 ஆண்டுகள் நான் கடந்து வந்திருக்கிறேன் உபத்திரவத்தில். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 50 ஆண்டுகள். 51வது ஆண்டிலே நான் இருக்கிறேன். எதை குறித்தும் நான் கவலைப்படவில்லை. என் தேவன் என்னை நடத்துவார். இவ்வளவு பலவீனத்திலையும் என்னுடைய ஆபரேஷன் போது சுகர் நார்மலா இருந்தது, ஹீமோகுளோபின் நார்மலா இருந்தது. அவங்க கண்டு ஆச்சரியப்பட்டாங்க, இத்தனை பிள்ளைங்க பெற்றவங்க நீங்க எல்லாமே நார்மலா இருக்குதேன்னு. அதுதான் தேவன் செய்கிற காரியம், அதுதான் அவர் செய்கிற அதிசயம். ஒருவரை வைக்க வேண்டும் என்றால் வைப்பார், அவர் ஜீவனோடு நடத்த வேண்டும் என்றால் நடத்துவார். அவருடைய ஞானத்துக்கு எவரும் எட்ட முடியாது. காரணம், நான் முட்களுக்குள் என்னை அழைக்கும் போது என் ஆண்டவர் சொன்னார், நேரடியாய் கூப்பிட்டார். அழைக்கும் போது சொன்னார், நீ முட்களுக்குள்ளே நீ ரோஜாவா இருப்ப. அநேக முட்கள் உன்னை குத்தும் பொழுது நீ வாசனை வீசுவ, அநேகருக்கு வாசனை வீசுவ. ஆகையினால் என்னை கேட்கும் அருமையான நேயர்களே, அது மட்டுமல்ல, விசேஷமாய் பெண்களுக்காக எவ்வளவு உபத்திரப்பட்டு கண்ணீர் வடிக்கிற பெண்கள் உண்டு உலகத்தில். அவர்களுக்காக ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இனி காலம் செல்லாது. நாமும் ஆண்டவருக்காக நாம் ஆயத்தப்பட்டு அவருக்காக அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. காரணம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கூடுமான வரைக்கும் தேவனுக்கு உண்மையும் உத்தமாயிருந்து, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரியேன் பரதேசுக்குள் பிரவேசி என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை என் தேவன் கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். காரணம், காலம் தாமதிக்காமல் தேவன் வரப்போகிறார். தேவன் ஒரு நாளும் சொன்ன வாக்கை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். இனி எப்படியாய் ஒரு நாளும் இந்த கடைசி நாளில் நாம் வந்து நிற்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். பயங்கரமான சங்கதிகளை நாம் கேள்விப்பட்டு இப்படியாயிருக்கிறதே, காலங்கள் கொடூரமான காலமாயிருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா அனுமதிக்கிற காரியங்களை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம், மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனாலும் நாம் அதை ஒரு நாளும் தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளுவோம். தேவன் வரப்போகிறதை குறித்து மகிழ்வோடு ஒரு பாடல் பாடி நான் முடிக்கிறேன். வருவார் வருவார் நேசு, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். வல்லமையோடோ மகத்துவத்தோடோ ராஜாதிராஜன் வருவார். நான் ஆயத்தமாகிடுவேன். வருவார் வருவார் நேசு, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். தூதர்களோடும் எக்காலத்தோடும் வானத்தில் தோன்றிடுவார். நான் மறுரூபமாகிடுவேன். வருவார் வருவார் நேசு, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரமா அருமையான தாயாருடைய அனுபவ சாட்சிகளை, ஜீவனுள்ள சாட்சிகளை நாம் கேட்டோம். உங்கள் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அநேக நல்ல விசேஷங்களோடு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கலாம். காட் பிளஸ்.